பிடித்த சீரியல்களின் full எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். மாணிக்கா. வணக்கண்ணே. வணக்கம் மாணிக்கா, எப்படி இருக்க? நீங்க அனுப்ப அந்த அட்ரஸ் எடுத்துட்டு சரவணன் வீட்டுக்கு போனேன். அப்படியா? வீட்டில் எல்லாரும் இருந்தாங்களா? சரவணோட அப்பா அம்மா மட்டும் இருந்தாங்க. அவங்க கிட்ட நான் சரவணோட ஃப்ரெண்டு, அந்த மாதிரி நானும் சரவணனும் ஒன்னா தான் வேலை பார்த்துட்டு இருக்கோன்றத நீங்க சொன்ன மாதிரியே சொல்லிட்டேனே. என்ன சொன்னாங்க? சந்தோஷப்பட்டாங்கண்ணே. அவங்க சரவணன் உங்ககிட்ட இதை கொடுக்க சொன்னாருன்னு சொன்னதும், சரவணன் என் கூட தான் இருக்கான்னு சொன்னதும், அவங்க என்னையவே சரவணனை பார்த்த மாதிரி பார்த்தாங்கண்ணே. அவங்கள பார்க்கவே பாவமா இருந்துச்சுண்ணே. பொருளை கொடுத்துட்டல? நீங்க சொல்லி கொடுத்த மாதிரியே கொடுத்துட்டேண்ணே. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷண்ணே. அப்புறம் மாணிக்கா, எதுவும் அவங்க கேட்டதுல எந்த பிரச்சனையும் கிடையாது இல்ல? அதுக்கப்புறம் தானே பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு. என்னாச்சு? சரவணன் உயிரோட இருக்குன்ற சந்தோஷத்துல சரவணோட அப்பா திடீர்னு போலீஸுக்கு ஃபோன் பண்ணிட்டாரு. போலீஸ்காரன்ட்ட பெருமையா என் புள்ள கிடைச்சிட்டான், அந்த மால்ல இருக்கான்னு சந்தோஷமா நிம்மதியா இருக்கட்டும், அவனை தேடாதீங்கன்னு சொல்லிட்டாரு. என் பையன் கூட வேலை செய்யற ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்திருக்கான்னு என்னையும் மாட்டி விட்டாரு. என்கிட்ட பேச்சு கொடுத்துட்டு வீட்லயே இருக்கிற மாதிரி பாருங்க, உடனே வரன்னு போலீஸ் சொல்லிருப்பாங்களோ என்னவோ. அவங்க ரெண்டு பேரும் என்கிட்ட என்னென்னமோ கேள்வி கேட்டாங்கண்ணே. என்னாச்சதுக்கு அப்புறம்? உடனே நான் உசாராயிட்டேனே. செல் எடுத்து காதுல வச்சுட்டு மாமனார் சீரியஸா இருக்காருன்னு சொல்லிட்டு கதறிட்ட ஓடி வந்துட்டேனே. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா கண்டிப்பா நானே மாட்டிருப்பேனே. அண்ணே, தயவு செஞ்சு இப்படி ரிஸ்கான வேலைலாம் என்ன செய்ய சொல்லாதண்ணே. சரி சரி சரிப்பா, சரி. எதுக்கும் நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்கண்ணே. சரிண்ணே, நான் வச்சிடறேண்ணே. சரி சரி மாணிக்கா.